வணக்கம். இது ஒரு நியூஸ் சேனல் மாரி நான் கன்டென்ட் நான் போஸ்ட் பண்ற போறதில்ல. இன்னைக்கு ஆன அப்டேட் ஒரு பிசினஸ் மேனுக்கு அப்டேட்ன்றது இன்னைக்கான அப்டேட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசினஸ் மேனுக்கு மட்டும் இல்ல. யுபிஎஸ்சி படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்டின்னாலும் எக்கனாமிக், டெக்னாலஜி, சயன்ஸ் அப்படின்னு இந்த மாரி ஒரு கன்டென்ட் உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பா. அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. அப்டேட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கீங்க அப்பன்னா, அப்டேட் கிடைக்க நெறைய பேருக்கு நெறைய பிசினஸ் நியூஸ் படிக்கணும். நெறைய டைம் இருக்காது. அந்த மாரி இருக்கீங்க அப்டின்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது. மொத்த நியூஸ் பேப்பரோட இன் அ இன்டீரியர் என்னென்னலாம் நியூஸ் இருக்கோ, என்னென்ன அப்டேட் நீங்க பெறணுமோ, அந்த அப்டேட் ஃபுல்லாவே நான் கிளியர் கட்டா நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். இந்த வீடியோல ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு நான் இந்த வீடியோ போடப் போறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 65,000 கோடி ரூபாய் ஆந்திர பிரதேஷ்ல பயோகேஸுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. இது சந்திரபாபு நாயுடு வெல்கம் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா ஏன் பயோகேஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க? இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜில சஸ்டைனபிள் எனர்ஜின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த விஷயத்த அதிகமா போறனால பர்டிகுலரா எதுக்கு ஆந்திர பிரதேஷ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும்? ஆந்திர பிரதேஷ் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. எப்படி அப்படின்னா அமராவதி அந்த மாதிரி நிறைய இன்னும் புதுசான சிட்டிஸை கொண்டு வரணும், புதுசான விஷயங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ் அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறனால இன்னுமே அந்த இடத்துல இன்னும் ஒரு சிட்டி இல்ல இன்னும் கொஞ்சம் புதுசா இம்ப்ரூவ் பண்றாங்கன்னு சொல்லும்போது, பர்ட்டிகுலரா அந்த விஷயம் பண்றாங்கன்னு சொல்லும்போது, அதனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கரெக்ட்டா ஆந்திர பிரதேஷ டார்கெட் பண்ணி அவங்க பயோகேஸ கொண்டு வந்திருக்காங்க. பயோகேஸ் இந்தியாலயே லார்ஜஸ்ட் பயோகேஸ மேனுஃபேக்சரிங் விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வர போறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். திவாலிக்கு அப்புறம் டெல்லியில இருக்க ஏர் குவாலிட்டி ரொம்ப டவுனா இருக்கனால நிறைய பேர் மேனுஃபேக்சரிங் விஷயத்த பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. இது மட்டும் இல்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இப்போ லாஸ்ட் 4 வருஷத்துல கம்பேர் பண்ணல அவங்களோட ஏர் குவாலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப டவுன்ல போயிட்டு ஒஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க ரிசர்ச்ல. அல்ட்ரா ரிச்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையுமே அதிகமா எத்திக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. எத்திக்கல் பிசினஸ் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலா இந்த பிசினஸ் ஒரு நியாயமானது, இந்த பிசினஸ் கரெக்டா உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பிசினஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அல்ட்ரா ரிச்சா இருக்கனால ஆல்ரெடி பணத்து மேல அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் தான். அதனால அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அதனால இவங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணால இன்னும் அவங்க வெல்த் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்ல சொல்றாங்க. இந்து ரிசர்ச்ல ஏர் இந்தியா விஸ்டாரா மெர்ஜ் ஆகுறனால இன்னும் நிறைய குளோபல் ரூட்ஸ் இன்னும் கவர் ஆகும், இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துல சொல்றாங்க. ஐடி ஸ்பெண்ட் பண்றது 260 பில்லியன் டாலர்ஸ் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட நிறைய விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால கவர்மெண்ட்ல இருந்து இந்தியா நிறைய விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கு ஐடிக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதா இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டி டெவலப் பண்றதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கனால இந்தியாவோட ஐடி செக்டார் இன்னும் பூம் ஆகிட்டே தான் இருக்கு. அதுல நீங்க பர்ஃபெக்டா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏஐ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் டெவலப் ஆகும். கடந்த 14 மாசம் இல்லாத அளவுக்கு இந்த தடவை இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருக்கு. இதுதான் அன்றாட நியூஸா பார்க்க போறோம். ஏன் இதனால அதிகமாயிருக்கு அப்படின்னா நிறைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னாலையும், அது மட்டும் இல்ல ஒரு சில நார்த் இந்தியால ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டு இருக்கும். வெஜிடபிள்ஸ் லைக் ஆனியன் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வரத்து கம்மியா இருக்கனால மேக்ஸ் ஒரு கேஜி ஒரு ஆனியன் ₹100 விற்கிறாங்க. ₹100 விற்கிறதுனால இப்போ ப்ரொடக்ஷன் டவுனா இருக்கு. ஒரு சில ஏரியாக்கள் எந்த ஏரியாலாம் ஆனியன் விற்க முடியும் ரொட்டேஷன் பண்ண முடியுமோ அந்த ஏரியா கரெக்டாக ப்ரொடெக்ஷன் பண்ணாங்கன்னா இன்ஃப்ளேஷன் டவுன் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே விட நீ கிளைமேட் இன்னும் இப்படியே இருந்தா இன்னும் ஒஸ்டர் ஆகணும் இன்ஃப்ளேஷன். 7வது நியூஸ் எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கனால அக்ரிகல்ச்சரோட ஃபீல்டு இன்னைக்கு இந்த டைம்ல அக்ரிகல்ச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சரோட விஷயங்கள் அதிகமாக ப்ரைஸ் அதிகமாக போயிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா காரிஃப் ரீசன் அதாவது மழைக்காலம் வந்தனால ஆம், நிறைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஏன்னா ப்ரொடக்ஷன் அவ்வளோ மேனுஃபேக்சரிங் அவ்வளோ பண்ண முடியாது, அக்ரிகல்ச்சர் உற்பத்தி பண்ண முடியாது. அதனால் அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாகிறனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ட்ரெடிஷ்னல் விதமாக பண்ணாமல் ஆர்டிஃபிஷியல் விதமாக லைக் ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு அக்ரிகல்ச்சர் பண்றாங்க அப்படின்னா அப்படி பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நமக்கு இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். நெக்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்.
ஒரு 7 நியூஸ் கிட்ட இன்னைக்கு நான் கோட் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த மாரி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்பன்னா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி காலையில வந்து 8 மணிக்கு வந்து இந்த நியூஸ் ஒவ்வொரு நாளைக்கும் கிடைச்சுங்க. அப்படி கிடைக்கல அப்பன்னா, நீங்க எப்படியா நான் போட்டுருவேன். 5 மணிக்கு ஒரு பிசினஸ் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் எடுத்து, அந்த கான்செப்ட்ட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லைக் இன்னைக்கு இந்த விஷயத்த இந்த மாரி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா, அந்த எப்படி மேனேஜ் பண்றது? ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, பிசினஸ் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். 5 மணிக்கு நான் டீட்டெயிலடா வீடியோ போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என்ன ஃபீட்பேக் குடுக்க முடியுமோ குடுத்துருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.